நம்ம தமிழ் சினிமாவோட 90s காலகட்டங்களில் இளைஞர்களோட கனவு கனியா இருந்தவங்க தான் நடிகை சில்க் ஸ்மிதா. தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடம் இது மாதிரி ஏகப்பட்ட லாங்குவேஜில் நிறைய படங்களை எடுத்து நடிச்சிட்டு வந்துருந்தாங்க. சில்க் ஸ்மிதா அப்படிங்கிறவங்க ஒரு கிளாமஸ்டிக்கான ஹீரோயின் மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற காட்டுற மாதிரியும் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட சில்க் ஸ்மிதா தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னமும் நிறைய பேரால் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு தான் இருந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட நிலைமையில அவங்களோட ஒர்க் பண்ணியிருந்தாங்க இல்லை அவங்களோட நடிச்சிருந்தவங்க ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட விஷயத்தை ஷேர் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்படி ஒருத்தர் தான் சினிமா விமர்சகர் சேஆர் பாலு அவர்கள். சில்க் ஸ்மிதா பற்றி ஒரு விஷயத்த அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. அப்படி அவர் என்ன ஷேர் பண்ணிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில்க் ஸ்மிதா நடிச்சிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் பீக் டைம் அப்படின்னு சொல்லலாம். ஒரே நாளில் கிட்டத்தட்ட 6 படங்களில் கமிட் ஆகி நடிச்சிட்டு வந்துருந்தாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க இந்த படத்தை இருந்தாலே அது எப்படிப்பட்ட படமாக இருந்தாலும் ஒரு கன்ஃபார்மான ஒரு ஹிட் அடிக்கும் அப்படிங்கிற அளவு இந்த நேரத்தில் காலகட்டங்களில் இருந்திருக்கு. இதனாலே ஏகப்பட்ட தயாரிப்பாளர்கள் இவங்கள அவங்களோட படத்தில் நடிக்கிறதுக்காடியே அட்வான்ஸாக புக் பண்ணி வச்சிருப்பாங்களாம். இப்படி நடிச்சிட்டே வந்துட்டு சில்க் ஸ்மிதா ஒரு நாள் ஹீரோனி அண்ட் டான்ஸரான சாந்திட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்படி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தொடர்ந்து படத்துக்கு ஷூட்டிங் போயிட்டே இருக்கேன். என்னால் தூங்க கூட முடியல, அந்த அளவுக்கு டார்ச்சராக இருக்கு. ஏகப்பட்ட படத்தில் நான் கமிட் ஆயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு டிஸ்கோ சாந்தி அவர்கள், இனிமேல் கேட்டு வர்றவங்க எல்லாருக்குமே கால்ஷீட்டை கொடுத்துறாத, உன்னோட ஹெல்த்தை முதல்ல பார்த்துக்கோ, அதுக்கப்புறம் படம் நடிக்கிறத பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். இந்த விஷயத்த சேஆர் பாலு அவர்கள் இப்போ ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டு விட்டுருங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.